வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னா லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பிஹெச்டி ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேங்களா, அது இங்கே வந்து அதாவது என்னென்னா மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ இஸ்ரோவில் வந்து எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து அதோடைய இஸ்ரோவுடைய வெப்சைட். ஓகேங்களா, இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் பிஹெச்டி ப்ரொஃபஷ்னல் இல்லை சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியரிங். ஓகேவா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வித் லுக்கிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சர்வ் த அவர் நேஷன். ஸோ நம்மளுடைய நேஷனுக்கு நீங்கள் வந்து பயனளிக்கும் விதமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அதில் அவங்க கொடுக்கக்கூடிய அசஸ்மெண்ட், ஓகேங்களா, அசைன்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டு அசைன்மெண்ட்டை வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இஸ்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோடைய விஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிலேட்டடாக அதிகமாக இருக்குது. சரிங்களா, மல்டி டைமென்ஷனல் ப்ரோக்ராம்ஸ் வந்து எவ்ரி சிட்டிசன்ஸ், ஓகேங்களா, பெனிஃபிட்டிங் எல்லாருமே வந்து அதுக்கான பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க, யங் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறமா டைனமிக் அண்ட் டெடிகேட் த சயின்டிஸ்ட் இன்ஜினியர் இன்ட்ரெஸ்டட் இன் த ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் ஏன் வந்து பிஹெச்டி லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எதற்காக பண்ணணும், ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதை ஒன் பை சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸோ இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்டு சிஸ்டம் டெவலப்மெண்ட்டில் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் ரிலேட்டட் இந்த ஸ்பேஸ் பேஸ்டு த சர்வீஸ். ஓகேங்களா, ஸோ எனி ஏரியாஸ் லைக் தட் டெலிகம்யூனிகேஷன், டிவி போட்காஸ்டிங், மெட்ரோலஜிக்கல் அப்ளிகேஷன், நேச்சுரல் ரிசோர்ஸ் சர்வே, டிசாஸ்டர் வார்னிங், என்விரான்மெண்டல் மானிட்டரிங். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பெசிஃபிக் ஏரியா ஒரு பிரான்ச்சில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைவ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து என்னென்னா இன்செட். ஓகேங்களா, இன்செட் அண்டு ஐஆர்எஸ் சீரீஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்த்தை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கூடிய ஒரு சேட்டலைட் தான். சரிங்களா, இன்செட் ஐஆர்எஸ் சீரீஸ் சேட்டலைட். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இஸ்ரோ தான் வந்து வெல் ரெக்கக்னைஸ்டு டு த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்ன்றது வந்து நான் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் வந்து இஸ்ரோவில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வாட் யூ அசியூம் தட் இஸ்ரோ, வாட் இஸ் த இஸ்ரோ, ஸோ ஒரு சிங்கிள் வேர்டில் நீங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த வேர்டு வந்து நிறைய சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ நானும் இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம வந்து பயன்படுத்தணும். சரிங்களா, ஸோ ஏன் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்னு சொல்கிறேன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இஸ்ரோவை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஎஸ்எல்வி, இந்த போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். ஸோ இதுவும் வந்து இஸ்ரோ தான் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லார்ஜ் சைக்கிளும் இருக்குது, ஸ்மால் பிஎஸ்எல்வி இருக்குது. சரியா, நிறையா இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் அண்ட் ஃபாரின் சேட்டலைட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, இந்த ஜியோ சின்ட்ரஸ் சேட்டலைட்ஸ், ஓகேவா, ஜியோ சின்ட்ரஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், அதாவது பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, இன்செட், ஐஆர்எஸ்லாம் இருக்கிறீங்களா. ஸோ இதிலலாம் நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய ஆப்ரேஷனல் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணலான்றதை பற்றினா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து ஜெனரேஷன் சேட்டலைட் வந்து எப்படி நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் சர்வீஸ் இன் ப்ராக்ரஸ் பண்ணலான்றது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் உங்களுக்கு நிறைய ஐடியாலஜி கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இஸ்ரோனாலே அது வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் த டெக்னாலஜின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலண்ட் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு ஃபெசிலிட்டிஸ், ஓகேங்களா, ஆஃபரிங் சேலஞ்சிங் ரோல் அண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த யங் சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் டு த சேனலிஸ். ஓகேங்களா, அந்த டேலண்ட் ஆஃப் த நேஷன்ஸ் டு பில்டிங். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க்கிங் கல்ச்சர்னு வந்து உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். சரிங்களா, ஸோ இவங்க வந்து ரொம்பலாம் டிப்ரெஷன்லாம் ஆக்க மாட்டாங்க. சரிங்களா, அந்த சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், பொட்டன்ஷியல் கெரியர் க்ரோத்லாம் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெண்டேஷன் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு குட் பர்சனாக இருக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து
குட் சிவில் பர்சனாக நீங்கள் வந்து மாறலாம். ஸோ இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பேஸ்டு வந்து மெரிட் இருக்குது சரிங்களா. ஸோ எக்ஸலண்ட் இருந்தால் நீங்கள் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோடைய லெபார்ட்ரியில் லைப்ரரி கம்ப்யூட்டர் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் சரிங்களா இதெல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்கள் பெனிஃபிட்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு ஹவுசிங் அக்கமடேஷன் ஹவுசிங் பில்டிங் அட்வான்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி சப்சிடரி கேன்டீன் ப்ரொவைட் த ஃபண்ட் பென்ஷன் இன்சூரன்ஸ் அண்ட் அதர் சோசியல் செக்யூரிட்டி மெஷூர்ட் ஸோ ப்ரொவைடட். சாரி நீங்கள் வந்து இதில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிங்கன்னா அதாவது நீங்கள் லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்குன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது சரிங்களா. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லை பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஃபெசிலிட்டேஷனில் ஸ்டடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி சயின்ஸ். ஸோ இது வந்து ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அடுத்து சம் இஸ்ரோ ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஆல்சோ ஓகே லைக் தட் ஏரோநாட்டிக்கல் அக்ரிகல்ச்சர் அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் கெமிக்கல் சிவில் கம்ப்யூட்டேஷனல் ஃபீல்டு டைனமிக்ஸ் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் எலக்ட்ரிக் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் என்விரான்மெண்டல் ஜியாலஜி மெட்டீரியல் சயின்ஸ் மெட்ரோலஜி மெக்கானிக்கல் ஓஷனோகிராஃபி பவர் சிஸ்டம் ரிமோட் சென்சிங் ஸ்பேஸ் சயின்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டெலிகம்யூனிகேஷன் வாட்டர் ரிசோர்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஃபீல்டில் எல்லாமே நான் வந்து இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து 100% எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது சரிங்களா. இது வந்து ஒன் ஆஃப் த அனதர் வே டு என்டர் த இஸ்ரோ சரிங்களா. நீங்கள் வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் என்டர் ஆகிறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இது சரிங்களா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குன்றதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது என்றும் இயற்பியலில் எனது பயணம் தொடரும். நன்றி.